சிஎஸ்கேவுடைய தொடர் தோல்விகளுக்கு யார் காரணம்? பயிற்சியாளர் ஸ்டீஃபன் ஃபிளெமிங்கா? இல்ல தற்போதைய கேப்டன் எம்.எஸ். தோனி அவர்களா? இல்ல டீம் மேனேஜ்மெண்ட்டா? இல்ல டீம் ஓனரா? இல்ல இவங்க சர்வைவ் ஆகுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? அப்படின்னு இந்த பாசிபிலிட்டிய அதுவும் முக்கியமாக சிஎஸ்கே சார்ந்தவர்களும், மற்றவர்களும் என்னெல்லாம் பேசியிருக்காங்க சிஎஸ்கே பத்தி. ஸோ விரிவா விளக்கமா பார்க்க போறோம். ஐபிஎல் திருவிழா சூப்பரா போயிட்டு இருக்கு. வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஐபிஎல் 2025 இந்த சீசன் ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக அழகாக போயிட்டுருக்கு. நம்ம சிஎஸ்கே பக்கம் வந்துடலாம், டேரெக்டாகவே போயிடலாம். எதுக்கு சுற்றி வளைச்சி பேசிக்கிட்டு தொடர் தோல்விகள். ஐயோ சாரிங்க, தொடர் தோல்விகள்னு சொன்னாவே சண்டைக்கு வந்துடுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மும்பை கூட மேட்ச் ஜெயிச்சாங்க இல்லைங்களா, அதுக்கப்புறம் எல்எஸ்டி கூட ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க. அவ்வளோதான், 2 வெற்றிகள் தான். அதுக்கப்புறம் தொடர் தோல்விகள் தான். அது தொடர் தோல்வி தானே சொல்ல முடியும். ஏன்னா இங்கே ஒரு சில அறிவி ஜீவிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிரிக்கெட்னா எல்லாமே கிரிக்கெட் தான். நீங்கள் ரஞ்சி டிராஃபி விளையாண்டாலும் அது கிரிக்கெட் தான், இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் விளையாண்டாலும் கிரிக்கெட் தான், ஐபிஎல் விளையாண்டாலும் கிரிக்கெட் தான். ஆனால் இங்கே ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஐபிஎல்ல என்ன வேணால் விளையாடலாம், எப்படி வேணால் விளையாடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பகல் கனவு காணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எம்.எஸ். தோனி அவர்களை பற்றி பேசினாலே நான் நீங்கள் தப்பாக பேசினாலே நான் டென்ஷன் ஆகிடுவோம்ப்பா அப்படின்னு. தப்பு செஞ்சால் பேச தான் முடியும், அதை சுட்டி காட்ட தான் முடியும். அது உங்களுக்கு பொறுக்கல அப்படின்னா நான் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கிரிக்கெட் ஃபேனாக கண்டிப்பாக எல்லாரும் இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஒரு சிலர் பேர் மட்டும் நான் ஐபிஎல் ஃபேனு, நான் எம்எஸ்டியோட ஃபேனு, சிஎஸ்கே ஃபேன் இல்லையா, சிஎஸ்கேலாம் ஃபேன் கிடையாதுங்க. நாங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ்னா ஃபேன் கிடையாது. நான் தோனிக்கு தான் ஃபேனு. சென்னை தோத்துருச்சுப்பா, பரவாயில்லைங்க, எம்.எஸ். தோனி கேப்டன் ஆகிட்டாரு, அவர் நல்லா விளையாடுறாரு, அவர் 20 பாலுக்கு 30 ரன் அடிக்கிறார், அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற அந்த மனப்பக்குவம் இருக்குல்ல, உங்களையெல்லாம் யார் வந்தாலும் திருத்த முடியாதா அப்படிங்கிற கேட்டகரியில் தான் நீங்களாம் இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் தான்பா அப்படிங்கிற மாதிரி. சரி, அந்த டீமோடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, டீம் செலெக்ஷன்லேருந்தே பிரச்சனை தான். அந்த டீமு நிறைய பேர் அந்த டீம் செலெக்ஷன் பண்ணும்போது ஆஹா ஓஹோன்லாம் அப்படியே சில்லறையை சிதற விட்டாங்க. ஆனால் அந்த டீமை ஆக்ஷனில் நிறைய பேர் அந்த டீம் பிளேயர்ஸ் எடுத்தாங்க இல்லைங்களா, அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், இது ஒரு டம்மி டீமு, கண்டிப்பாக இது உருப்படவே உருப்படாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த டீமில் பேருக்கு 2 பேரை தமிழ்நாடு பிளேயர் எடுத்தாங்க. அஸ்வினியும் விஜய் சங்கரையும். விஜய் சங்கர் ஃபார்மில் கடைசியாக எப்போ இருந்தாருன்னு அவருக்கே தெரியாது. அஸ்வின் T20 ஃபார்மேட்டில் எப்போவோ அவர் ஃபார்ம் அவுட் ஆகிட்டார் அவர். ஸோ அப்படி இருக்கும்போது 2 பேர்த்த எடுத்தாங்க. தீபக் ஹூடா அதே மாதிரி தான். தீபக் ஹூடா, அப்புறமா ராகுல் திரிபாதி, அதுக்கப்புறமா வரக்கூடிய இன்னும் ஒரு சில பேர்லாம் இவங்க கடைசியாக எப்போ ஃபார்முக்குள்ள இருந்தாங்கன்னே தெரில. ஃபார்மில் அவங்க பிளேயிங் 11ல் போகும்போது ரச்சின் ரவீந்திரா ஃபார்மில் இருந்தார். அப்புறம் தூபே கூட ஓரளவுக்கு அந்த ஃபார்ம் இன் ஃபார்ம் அவுட் அப்படி இருந்தார். ரவீந்திர ஜடேஜா T20 ஃபார்மேட்டில் அவர் ரொம்ப அந்தளவுக்கு பெருசாக சாதிக்கலாம் கிடையாது. இப்போ கடைசி ஒரு 3-4 வருஷத்தில் கடைசியாக அவங்களுக்கு கப் வாங்கி கொடுத்தாருங்களா, அந்த 2 பால் 10 ரன், அதுதான் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த இடத்துல இவங்க டீம் செலெக்ஷனே ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு தான் தோணுச்சு நமக்கு. ஏன்னா இவங்களுக்கு அடுத்து விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யாருமே இவங்க எடுக்கல. ஆப்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்துருந்துருக்கலாம், ஒரு நல்ல கேப்டன் கேகேஆருக்கு அவர் நல்லா விளையாண்டு கொடுத்துருக்காரு கேப்டனாக இருந்து. ரிஷப் பண்ட் இப்போ ஃபார்ம் அவுட்டில் இருக்கார், பட் ரிஷப் பண்ட் ஒரு ஆப்ஷனாக வச்சுருந்துருக்கலாம் ஃபியூச்சருக்கு. கேஎல் ராகுல் அவர் ஒரு ஆப்ஷன்ஸாக வச்சுருந்துருக்கலாம். ஸோ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர்த்து அவங்க கவனிக்கவே இல்லை. அவங்க டொமஸ்டிக் டீமில் யங்ஸ்டர்ஸ் பிளேயர்ஸை அவங்க கவனிக்கவே இல்லை. இந்த ஆப்ஷனில் எடுத்தவங்க எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இந்த ஐபிஎல் சீசனில் அதுவும் முக்கியமாக வேற ஒரு அணிக்கு ஷைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஐபிஎல் சென்னை டீமில் ரொம்ப கஷ்டம். லாஸ்ட் மேட்ச்சில் தான் 2 பேரை பார்க்க முடிஞ்சுது. ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது அந்த மாதிரி பிளேயர்ஸு இவங்க சுத்தமாக எடுக்கலை. ஆல்டர்னேட் ஆப்ஷனே இல்லைங்க. பவுலிங் ஆக்ஷன்ஸில் யாருமே மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுற பவுலிங்கே கிடையாது. பத்ரிரானா நம்பி மட்டும் எப்படி நீங்கள் போக முடியும்? பத்ரிரானா ஸ்ரீலங்கா விளையாடும்போது ஏன் மிகப்பெரிய ஷைனி ஆக மாட்டுறாரு அப்படிங்கலாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது இவங்க அந்த டீம் செலெக்ஷனு, அந்த டீமை செலக்ட் பண்ணுறது இதுலேயே மிகப்பெரிய கோட்டையை விட்டுட்டாங்களோ அப்படின்னு தோணுது. இப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் ரூல்ட் அவுட் ஆகிட்டாரு. அவருக்கு சிறந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஏதாவது இருக்கா? கிடையாது. இதே நாளைக்கு ஒரு பவுலர் பத்ரிரானா ரூல்ட் அவுட் ஆகட்டும், இல்லை வேறு பிளேயர் ரூல்ட் அவுட் ஆகட்டும், ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. ஸோ அப்போ இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நிறைய கோடியாக வச்சுருக்காங்க, அவங்களுக்கு பாக்கெட்டில் பணம் இருக்குது, செலவு பண்ணி எடுக்க மனசு வரல. கடந்த சீசன்களில் போலவே நம்ம ஃபார்ம் அவுட் ஆன பிளேயர்ஸை எடுத்து நம்ம ஃபார்முக்கு கொண்டு நம்ம நிரூபித்து காமிக்கலாம் அப்படின்னு ஒரு பகல் கனவு காணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 2025 அப்படி இருந்திருக்காது. எல்லா வருஷமும் அப்படி அமைய வாய்ப்பே கிடையாது. சரி, டோனி என்ன சொல்கிறாருன்னா,
நாங்கள் வந்து திரும்ப மீண்டு வரும் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறாரு. அடுத்த 5-6 போட்டிகளில் தொடர்ந்து விளையாண்டு பிளே ஆஃப் போகிறதுக்கு போவோம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் சீசன் நாங்கள் தயாராகுவோம் அப்படிங்கிறாரு. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம் நம்ம நிறைய. ஸோ அந்த மாதிரி ஒரு தோனியில் சொல்கிறாரு. ஸ்டீஃபன் பிளமிங் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் என்ன மாதிரி கோச்சர்னே எனக்கு தெரிலங்க. அவர் என்ன மனநிலையில் இருக்காருன்னே தெரில. லாஸ்ட் மேட்ச்சில் வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு டெபியூட் பிளேயராக ஒருத்தவங்களை உள்ளே அனுப்புகிறாங்க. அவர் நல்லா விளையாடுறாரு. அவரை போய் இவர் ப்ளேம் பண்ணுறாரு. இந்தியன் பேட்டர்ஸ் நினச்சி, இந்தியன் யங்ஸ்டர்ஸ் நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிறாரு. எந்த ஃபார்மெட்டு என்னன்னு தெரியாமல், சூழ்நிலைக்கு ஏற்பட்டு தெரியாமல் நீங்கள் இப்போ டமால் டுமைன் அடிக்கிறீங்க நீங்கள். இது வந்து கிரிக்கெட், இது வந்து பேஸ்பால் கிடையாது அப்படிங்கிறாரு. ஒரு டார்கெட்டை செட் பண்ணணும் அப்படின்னா T20 ஃபார்மெட்டில் ஹிட் பண்ணி தான் ஆகணும். ஒரு வேளை நீங்கள் வந்து சேஸ் பண்ண போகிறீங்க, அங்கே வந்து ஒரு 120 ரன் 150 ரன் இருக்குன்னா, ஆஸ்கிங் ரேட் கம்மியாக இருக்குன்னா, அப்போ நீங்கள் பார்த்து விளையாடலாம். நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறீங்க, ஒரு பேட்டிங் ரவுண்டில் வந்து நீங்கள் ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், என்ன மாதிரி கோச் நீங்கள்? இதனால தான் நீங்கள் பவர் பிளேயில் வந்து அதிகமாக ரன் அடிக்க மாட்டீங்களோ, இல்லை வந்து உங்களால் வந்து ஒரு ஹியூஜ் டார்கெட் செட் பண்ண முடியல அப்படின்னு தோணுது. அப்போது ஒரு பயிற்சியாளராக என்ன பண்ணணும்னா, ஊக்குவிக்கணும். அவங்களுக்கு வந்து நீங்கள் ஓப்பனாக விளையாடு அப்படின்னு நீங்கள் சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி பண்ணணும். இது வரைக்கும் சிஎஸ்கே அப்படி ஒரு யங்ஸ்டர்ஸை உருவாக்கிடுச்சுன்னு கேட்டால் அது இல்லவே இல்லை. சிஎஸ்கே ஒரு யங்ஸ்டர்ஸை கூட இந்த 18 வருஷத்தில் உருவாக்குனதே கிடையாது. ஏன்னா அவங்களுடைய டீமோடைய செலெக்ஷன்ஸும் அவங்க மைண்ட் செட்டுமே அப்படி தான் இருக்குது. வேற ஒரு டீமில் விளையாண்டுருப்பாங்க, நல்லா விளையாண்டுருப்பாங்க, ஒரு ஃபார்ம் அவுட் ஆகி அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்கள எடுத்து திரும்பி ஃபார்முக்கு கொண்டு வந்து விளையாட வைக்கிறது தான் எங்களுடைய பழக்கமாக இருந்திருக்கு காலங்காலமாக. ஸோ அப்போ வந்து யங்ஸ்டர்ஸுக்கான வாய்ப்புகள் இங்கே கம்மியாக இருக்குது. சுரேஷ் ரெய்னா தான் சொல்கிறாரு. சுரேஷ் ரெய்னா இந்த டீம் இந்த மாதிரி வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பரிதாபமான நிலை இருந்து நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா இவங்க வந்து ஆக்ஷனில் வந்து நிறைய பிளேயர்ஸை எடுக்கலை. அதே சேம் ரீசன் தான் சொல்கிறார். அவர் யங்ஸ்டர்ஸ் எடுக்கலை. ஆல்ரெடி இந்தியா டீமில் நல்லா விளையாடக்கூடிய யாரையுமே எடுக்கலை இவங்க. ஸோ அதுதான் வந்து இந்த டீமோடைய மிகப்பெரிய ஒரு சரிவுக்கு காரணம் அப்படின்னு சுரேஷ் ரெய்னா சொல்கிறாரு. நிறைய பேர் நான் தமிழ் கமெண்டேட்டர்லாம் பார்த்து மும்பை மேட்ச்சில் உட்காந்து எல்லாம் அழுகுறாங்க, புலம்புறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிறாங்க. ஒரு இந்தியன் டீமில் வந்து ஒரு மும்பை இந்தியன்ஸ் டீம் கூட விளையாடுறீங்க. ஓகே, ஒரு பேட்டிங் ட்ராக் அது 177 அடிக்கிறீங்க. அது எப்படி உங்களால் வந்து டிஃபெண்ட் பண்ண முடியும்னு நினச்சிருக்கீங்க அந்த கிரவுண்டில்? அதுவும் ஜடேஜாலாம் 50 ரன் அடிக்கிறாரு. அவர் கடைசியாக 50 ரன் எப்போ அடித்தாருன்னு தெரியல. தூபே நல்லா தட்டி தடுமாறி ஒரு 50 ரன் அடிச்சிட்டாரு கடைசியாக. ஸோ அப்போது ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்களோ அப்படின்னு தோணுது. MS தோனி அந்த மேட்ச்சில் ஒரு 6 பாலுக்கு 4 ரன் தான் நினைக்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி ட்ராக்லேயே உங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடியலன்னா, இப்போ இந்த பிளேயர்ஸ்லாம் நீங்கள் எதுக்காக எடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வி எழும்புது. நிறைய பேர் சொல்கிறாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் தானே, இது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் டீம் தானே, எப்படி ஆனால் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால், எப்படி ஆனாலும் அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாது. ஒரு மேட்ச் பார்க்குறோம், ஒரு கிரிக்கெட் ஃபேனாக பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் ரஞ்சி ட்ராஃபியை பார்க்கணும், துலீப் ட்ராஃபியை பார்க்கணும், டொமஸ்டிக் மேட்சை பார்க்கணும், TNPL பார்க்கணும், IPL பார்க்கணும், T20 வேர்ல்டு கப் இருக்குது, சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்குது, வேர்ல்டு கப் இருக்குது, எல்லா மேட்சுமே பார்க்கணும், ODI டெஸ்ட் அப்படின்னு. ஸோ அப்போது எல்லாமே கிரிக்கெட்டு தான். எல்லாமே கிரிக்கெட் அப்படிங்கிற பேரில் தான் அடங்கும். இது வேறு அது வேறு அப்படின்னு பிரித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் மிகப்பெரிய முட்டாள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா இது வந்து ஒரு கிரிக்கெட்டாக பாருங்கள், எஸ் இது ஒரு கேமாக பாருங்கள் அப்படின்னு யாரும் பார்க்குறதே கிடையாது. ஒரு தனிப்பட்ட மனிதர்களுக்காக வந்து இந்த கேமே நிறைய பேர் வந்து மறந்துட்டாங்க. அதான் சொன்னேன் நான், MS தோனி அவர்கள் எப்படி CSK எப்படி போனால் எனக்கு என்ன, அது அந்த டீம் ஜெயிச்சாங்கன்னு தோத்த எனக்கு என்ன. டோனி நான் பார்த்துட்டேன், டோனி விளையாட வராரு, டோனி 6 அடிக்கிறாரு, டோனி பந்த பிடிக்கிறாரு, டோனி ஓடுறாரு, டோனி விளையாடுறாரு, டோனி சிரிக்கிறாரு, டோனி வந்து அந்த ரோபோட் அந்த டாகை வந்து தூக்கி போடுறாரு, சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ கிரிக்கெட் நாலேஜ் எந்த அளவுக்கு மங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது இதுக்கெல்லாம் ஒரு உதாரணம். இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உதாரணமாக இருக்குது. அப்போ மீண்டு வரணும் அப்படின்னா இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய திறமையான யங்ஸ்டர்ஸ் நம்ம ஊர்லேயும் இருக்காங்க, வெளியூர்லேயும் இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு வந்து வாய்ப்பு கொடுங்க தயவு செஞ்சு. ஒரு ஃபியூச்சர் டீமை உருவாக்குங்க. இனிமேல் தோத்தாலும் பரவாயில்லன்னு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஒரு வாய்ப்பு கொடுத்து நிறுத்தாதீங்க, மல்டிபிள் டைம்ஸ் வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் இப்போ ராகுல் திரிபாதிக்கு எத்தனை வாய்ப்பு கொடுக்குறீங்க, ஹூடாக்கு எத்தனை வாய்ப்பு, அஸ்வினுக்கு எத்தனை வாய்ப்பு தரீங்க நீங்கள்? அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகளை இளைஞர்களுக்கு கொடுங்க. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஷைன் பண்ணுவாங்க. அதுக்கான உதாரணங்கள் நிறைய பேர் இப்போ இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸில் திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, இந்த பக்கம் குஜராத்தில் சாய் சுதர்ஷன், சாய் கிஷோர், சொல்லிட்டே போகலாம். நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க, ஒவ்வொரு டீம்லேயும் இருக்காங்க. ஆனால் சென்னை டீமில் மட்டும் அப்படி யாருமே கிடையாது. ஸோ அது மிகப்பெரிய சாபக்கேடு அப்படின்னு தான் சொல்ல முடியும். நான் கடைசி வரைக்கும் சென்னை தோத்தா பரவாயில்ல, நான் டோனிக்காக வந்து நாங்கள் வந்து இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இந்த இப்போ நடக்க போகிற மேட்ச்னு நினைக்கிறேன் நான், ஒரு 2 டேஸில் சென்னை மேட்ச் நடக்க போகுது. IPL டிக்கெட் விற்பனை ரொம்ப மந்தமாக இருக்கான். எப்போவுமே டிக்கெட் ஓப்பன் பண்ண அடுத்த 15 மினிட்ஸில் டிக்கெட் தீந்துருமா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மந்தமாக இருக்கான். இந்த நிலைமை தான் ஃப்யூச்சரில் வரும். நீங்கள் இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா
டோனியே விளையாண்டாலும் பார்க்க எவனும் கிரவுண்டில் வரமாட்டான். இதுதான் ரியாலிட்டியாக இருக்க போகுது. ஸோ ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிங்க, ரியாலிட்டியை புரிஞ்சுட்டு ரியாலிட்டிக்குள்ளே வாங்க. ஸோ இது ஐபிஎல் தான். இந்த ஐபிஎல் இந்தியன் பிரீமியர் லீக் இது மூலயமா அவங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியனால இளைஞர்களுடைய வாய்ப்பு இங்கே இருக்குது. ஸோ இதுவும் அதுவும் வேற அப்படின்லாம் நம்ம தகவல முடியாது. எல்லாமே கிரிக்கெட்டு தான். கிரிக்கெட் தெரிஞ்சவங்க நல்லா தெரியும் இது. ஸோ இதை பற்றி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சிஎஸ்கே அடுத்த சீசனில் இல்லை வரும் நாட்களில் ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன மாற்றங்கள் பண்ணலாம், அவங்க கையாள வேண்டிய யுத்திகள் என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பற்றி கருத்துலையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.